we have Ranga on the call with us, so we know what team we are going to discuss. So obviously Australia. So we will review, if not full, at least two teams of Group B. Seems to be a tough group. We have Australia, Afghanistan, who qualified for the previous ICC tournament semifinals, and we have South Africa and the baseball England. So to in this video we'll cover Australia and Afghanistan. So yes, Australia will start with Australia. என்ன பிரச்சனை மார்க்கஸ் ஸ்டைனிஸ்க்கு டீம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு இவ்வளவு நேரம் யோசிச்சிருக்க மாட்டான். எங்க டோர்னமெண்ட்னு பாகிஸ்தான்னு பார்த்தோன்னே சரி கஷ்டப்பட்டு போகணுமா அவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி மார்க்கஸ் ஸ்டைனிஸ்க்கு அது பதில் மிச்சல் ஸ்டார்க்கு இன்னும் பதில் எவ்வளவு நாள் ஆடுறது? நீங்க டோர்னமெண்ட் போட்டுட்டே இருக்கீங்க, மேட்சுக்கு மேட்ச் போட்டுட்டே இருக்கீங்க, எல்லாம் ஆடணும் எப்படி ஆடுறது? அதுக்கு தானே இப்ப கொடுக்குறாங்க துட்டு. போதும் போதும் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா நீன்ற மாதிரிதான். சரி ஃபைன். ஸோ எஸ் Australia, they are, I think, almost 5 players who are supposed to be in the squad is ruled out. Mitchell Stark, Mitchell Marsh, anyway, first squad le illan nenikiren. And then Cummins, Hazelwood, and Marcus Stoinis. I think batting seems okay. Bowling is completely new bowling. Yes, but yes, of course, you can never write off Australia. One interesting statistics about Australia: they have not won a single match in the last two Champions Trophies, 2013 and 2017. They've either lost the matches or it has been a no result. So the last Champions Trophy match which they won was only way back. So let's see what is the luck, what is going to happen for Steve Smith. So what is going to be the playing 11, starting 11, Ranga? ஸ்டார்டிங் 11 ஐ திங்க் மேட்ச் ஷாட்னு ரொம்ப பேக் பண்றதுனால மேத்யூ ஷாட் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். மேத்யூ ஷாட், டிராவிஸ் ஹெட், ஒன் டவுன் ஸ்டீவ் ஸ்மித். லபுஷேன் வந்து தெரியல. லபுஷேன் ஐ மீன் தி ஸ்டெபிலிட்டி தட் ஹி பிரிங்ஸ் கப்புள்டு வித் லேக் ஆஃப் ஃபார்ம், அங்கதான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அலெக்ஸ் கேரி நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால. ஜாஷ் இங்கிலீஷ் ஐ திங்க் சர்டனிட்டி, 4 டவுன் மேக்ஸ்வெல், 5 டவுன் ஹார்டி. அவன் வந்து ஓப்பன் எப்படி ஒரு ஆப்கானிஸ்தான் அஸ்மதுல்லா உமர்சாயை பாக்குறாங்களோ அந்த மாதிரிதான் ஒரு ஹார்டி இவங்க பாக்குறாங்க. அஸ்மதுல்லா உமர்சாய் மேபி 3 டவுன் ஆடினா இங்க ஹார்டி 5 டவுன் ஆடி சீம் பவுலரா ஓபன் பண்றதுக்கு ஆரன் ஹார்டி ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறமா ஷான் அபாட் ஆடிதான் ஆகணும். ஷான் அபாட் ஐ திங்க் தே கேனாட் டிராப் பிகாஸ் ஆஃப் தி இந்தியன் மைண்ட் செட் ஆஃப் பேட்டிங் டெப்த் வேணுங்கிறதுக்காக. ஐ திங்க் ஸ்பென்சர் ஜான்சன், நேத்தன் எல்லிஸ், ஆடம் ஜாம்பா. இல்ல அது நீ ஷான் அபாட் ஆடு ஆகணும்னா அவனுக்கு பதிலா வேற யார் ஆடுவேன்? அவனோட இன்னும் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க எல்லாரும். பெண்ட் வார்ஷஸ் தான் ஆடணும். பெண்ட் வார்ஷஸ்லாம் சும்மா கூட்டின்னு போறாங்க அவங்கதான். But I think one thing I liked about this is their squad is even இருக்கிறது ஆளு வச்சு எடுத்திருந்தாலும் ஓரளவுக்கு ஐ மீன் வெதர் ஹவு ஃபார் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் எஃபெக்டிவ்னு தெரியல. பட் ஒரு மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தது. இஃப் யூ சி ஓப்பனிங் தே ஹேவ் JFM, இஃப் யூ சி மிடில் ஆர்டர் தே கேன் ஸ்வாப் பிட்வீன் நீ சொன்ன மாதிரி கேடே அண்ட் லபுஷேன். அண்ட் தென் தே ஹேவ் அந்த பென் போலருக்கு. ஸ்பின்னர்ல தன்வீர் சங்கா பாவம் கண்டிப்பா தண்ணி தான் சப்ளை பண்ண போறான் அவன். ஜாம்பா இருக்கிற வரைக்கும் தண்ணி சங்கா தான், தன்வீர் சங்கா கிடையாது. பட் ஐ திங்க் a lot depends on their batting. I think they will have to sort of front end the tournament ன்னு நினைக்கிறேன். அது எல்லா மேட்சும் பாகிஸ்தான்ல நடக்க போகுது. And I am not sure if any of these fast bowlers have ever played in Pakistan-ன்றது எனக்கு தெரியல. Whoever is the Shan Abota இருக்கட்டும், I don't think they would have ever played in Pakistan. Inna Kaushik, what do you think about Australia's chances? Given that Australia வந்து பாகிஸ்தான்ல தான் ஆட போறாங்க எல்லா மேட்சும். சவுண்ட் சி பேசிக்கா வந்து அவங்க ஆஸ்திரேலியா வந்து பாகிஸ்தான்ல தான் ஆட போறாங்க. ஓகேவா? ரங்கா சொன்னதுல ஐ மீன் சொன்னதுதான் மோஸ்ட்லி ஆஸ்திரேலியா பண்ணுவாங்க. பட் ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் தே டூ ஒன் அனதர் திங். ஐ லிட்டரலி பிளே போத் இங்கிலீஷ் அண்ட் அலெக்ஸ் கேரி. ஸோ லிட்டரலி நான் என்ன பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, ஐ வில் பிளே டிராவிஸ் ஹெட் அண்ட் மேட் ஷாட் கேன் ரோல் மை ஹார்ம்ஸ் ஃபார் 5 overs. ஓகேவா? நம்பர் 3 வில் பி லாபுஷன், நம்பர் 4 ஸ்டீவன் ஸ்மித்,
நம்பர் 5 மேக்ஸ்வெல், நம்பர் 6 ஜாஷ் இங்கிலிஷ், நம்பர் 7ல அலெக்ஸ் காரே. 2 கீப்பர் சார்ட்டடு, ஒரு பேக்கப் கீப்பர் இருக்கட்டும். 2 பேருமே வந்து இன்கேஸ் இங்கிலீஷ் ஃபீல்டிங் பண்ணானா இஸ் அ குட் ஃபீல்டரு. பிளஸ் மேக்ஸ்வெல் ஜெனினா 10 ஓவர் போட முடியும். இப்போ ஆஃப் லேட்டா வந்து அவன் வந்து பார்ட் டைம் பவுலர்லாம் கிடையாது. ட்ரில் ஃபிளிப்ஸ் அவன்லாம் ப்ராப்பரா 10 ஓவர் போட்டுன்னு இருக்கானுங்க. மேட்ச் ஷாட் ப்ராப்பரா 5 ஓவர் கை சுத்த முடியும். தேவைப்பட்டால் ஸ்டீவன் ஸ்மித், லாபுஷனுமே கை சுத்தலாம். அண்ட் பாகிஸ்தான் மாதிரி விக்கெட்ஸ்ல நீ எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்துன்னு போய் யூஸ் கிடையாது. நீ வந்து 350 விக்கெட்ல தான் ஆடுறனா, நீ எக்ஸ்ட்ரா பவுலர் ஆடணும்னா அவனை பும்ரா மாதிரி ஒரு பவுலர் ஆடினா ஓகே. நீ வந்து அரகுரா பாட்டகர் போலரே வந்து நான் ஒரு சீனா பாட்டும் ஆட போறேன், இவனும் ஆட போறேன், சீனா பாட்டும் ஆட போறேன், நான் எல்லிஸ் ஆட போறேன், அட்லீஸ்ட் எல்லிஸ் ஆட்டு போகலாம். தட் கீஸ் ஆஸ் அ குட் ஸ்லோயர் பால்ஸ். அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். பார்த்துட்டு அவனை ஆல்ரவுண்ட் பேட்டிங் எபிலிட்டி டாப் 7ல போயிட்டு அதுல 2 போலர்ல எனக்கு கண்டிப்பா 15 ஓவர் ஷார்ட் அவுட் ஆயிடும். மீதி 4 பேர் வச்சு நான் 40 ஓவர் போடு. நீ 4 பேர் போலர்ல 40 ஓவர் போடுங்க, தப்பு கிடையாது. இந்த ஆங்கிள் போனா ஆஸ்திரேலியா will have better chances. எப்படின்னு சொல்லுங்க. ஸோ நீ எசென்ஷியலா என்ன சொல்றோம்னா, ஹார்டியோட சீம் போலிங்க்கு பதிலா கோ வித் மேக்ஸ்வெல் அண்ட் ஷார்ட் வச்சுக்கோ, 2 பேட்டிங் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு சொல்ற நீனு. ஆமா, நீ ஹைவேல தான் ஆட போறேன்னு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் வச்சு என்ன பண்ண போற? அடிக்க தான் போறாங்க. உனக்கு வந்து 200 180 விக்கெட்ஸ் கிடையவே கிடையாது பாகிஸ்தான்ல. ஆனா மேக்ஸ்வெல் என்ன ஃப்ரமா பண்ணுவான், ஏமாத்தி 10 ஓவர்ல 55 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துருவான். மேத்யூ ஷாட் 5 ஓவர்ல 36 ரன் கொடுத்தாலும் ஏமாத்தி ஒரு விக்கெட் எடுத்துருவான். அந்த மாதிரி உனக்கு 120 ரன்ஸ் இவங்க 15 ஓவர்ஸ்ல வந்து 3 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா உனக்கு திங்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி ஃபார் சம்மன் லைக் ஜாம்பா. அதே மாதிரி நாதன் எல்லிஸ் பேக் ஆஃப் தி எண்ட் வந்து ஸ்லோ பால் தான் போடுறான்னு கையில தெரிஞ்சாலுமே அவனை பிக் பண்ணி நீ அடிக்க முடியாது. நாதன் எல்லிஸ் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவன் ஸ்லோ பால் போடுறான் தெரிஞ்சாலுமே நீ அவனை பிக் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்லோ பால் போலர் அவன். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ் உங்ககிட்ட இருக்கச்சே வை டோன்ட் யூ கோ ஆல் அவுட் வித் தி பேட்னு கேக்குறேன். பாகிஸ்தான் மாதிரி ஒரு கண்டிஷன்ல. அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த டோர்னமெண்ட்ல அவங்களுக்கு அதுதான் ஸ்ட்ரென்த். போலிங் அவங்க ஸ்ட்ரென்த்தே கிடையாது இந்த டோர்னமெண்ட்ல. பேட் கமின்ஸ் கிடையாது, ஸ்டார்க் கிடையாது. சரி, இப்போ பேசிக்கா வந்து நம்ம ஆர்சிபிக்கு லாஸ்ட் டைம் பேசின அதே கான்செப்ட். உன்னால இதுக்கு மேல உன் போலிங் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப பேட்டிங் ஆல் அவுட் ஸ்ட்ரென்த் பண்ணு. ஆல் அவுட் பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணு. ஐஸ்வர்யா ராய் தான் ஞாபகம் வருது. தப்பே கிடையாது வாஸ். அதை நீங்க மீம் ஃபன் எல்லாமே செகண்டரி. உன்னால பேட்டிங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமா? இருக்கிற பேட்டிங்க 250ல 330 எடுத்துட்டு போக முடியுமா? 100% முடியும். 120 ஃபார் 2 25 ஓவர்ஸ்ல குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஜாஷ் இங்கிலிஷ், அலெக்ஸ் காரே, மேக்ஸ்வெல் 3 பேர் இருக்கானுங்க கடைசி 15 ஓவர்ல. ஆஸ்திரேலியா ஃபார் எக்ஸாம்பிள் 35 ஓவர்ஸ் 210 ஃபார் 4. மேக்ஸ்வெல், காரே, ஜாஷ் இங்கிலிஷ் 3 பேர் வெளில இருக்கானுங்க. 350 ரன் அவனுக்கு டார்கெட் பண்ண முடியுமா முடியாதா? அப்படி இல்ல, ஜாஷ் இங்கிலிஷ் அவ்வளவு கீழே ஆடுறான் டொமஸ்டிக்லாம். கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஜாஷ் இங்கிலிஷ் கேன் வெரி வெல் பேட் 5-6. யூ கேன் ஸ்வாப், யூ கேன் ஸ்டில் ஸ்வாப். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்ஸ்மே உனக்கு கிடைக்கும். யூ கேன் ஸ்வாப் எனிவேர். நான் இதுல எஃபெக்டிவா இந்த சைடை யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னா ஏன் 11 எனக்கு இதான். ஸோ நான் வந்து மேட்ச் ஷாட்டை ஆட மாட்டேன். பிகாஸ் ஐ ஹேவ் டிராவிஸ் ஹெட், ஐ ஹேவ் மேக்ஸ்வெல். தேர்ட் ஆஸ்திரேலியா கை சுத்துவான். ஸோ அது யூஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் திங் மேட்ச் ஷாட் ஆட மாட்டேன். மேட்ச் ஷாட்டோட ஃபார்மும் எதுவுமே இல்லை, ரன்னே அடிக்கல. சும்மா இவங்க மேத்யூ ஷாட் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ஆட மாட்டேன். ஐ வில் ஓப்பன் வித் அலெக்ஸ் கேரி. அலெக்ஸ் கேரி டொமஸ்டிக் ஃபுல்லா ஓப்பனிங் தான் ஆடுறான். எப்பெல்லாம் சான்ஸ் கிடைச்சிருக்கோ ஓடிய கிரிக்கெட் அலெக்ஸ் கேரி தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். அலெக்ஸ் கேரி வச்சு ஓப்பன் பண்ணுவேன். ஷான் அபாட் ஆடுவானா அப்படின்னா நான் ஷான் அபாட் கூட ஆடாம யூ பேட் ஹார்டியை கூட அட் 8 அடிக்கோ. யாரு? ஹார்டி. ஆரன் ஹார்டி. ஹார்டியா? ஓகே ஓகே ஓகே, ஆரன் ஹார்டி. ஓகே, ஆனா எஃபெக்டிவா கரெக்ட். ஆரன் ஹார்டி 8 ஆடினாதான் இவன் ஆடிதான் ஆகணும். ஷான் அபாட் ஆடிதான் ஆகணும், வேற யாருமே இல்லை. ஸோ மேட்ச் ஷாட் டிராப்டுனா ஐ திங்க் at 7 இவன் ஹார்டி, at 8 அபாட். இதான் போகணும். இதான் எஃபெக்டிவ். பட் ஒன் திங் ஐ கேன் கேரண்டி, மேட்ச் ஷாட்டை 3 மேட்ச்மே லீக்ல ஆட வச்சாங்கன்னா எழுதி தரேன், ஒரு மேட்ச்ல 70 பால் 100 கன்ஃபார்ம் அவங்கிட்ட. ஒரு மேட்ச் 100% அடிப்பான். அதுவும் வந்து அவங்க குரூப்ல ஒரு இன்னிங்ஸ் ஒரு சைடு பாகிஸ்தான், சாரி ஒரு சைடு வந்து ஆப்கானிஸ்தான், ஒரு சைடு இங்கிலாந்து, அண்ட் இன்னொரு சைடு பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நியூ பால் போலிங் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. ஐ எம் ரிப்பீட்டிங் இட். ஆப்கானிஸ்தான்ல ஃபசலாக் ஃபருக்கி போடுற மாதிரி இப்ப இங்கிலாந்துலயோ சவுத் ஆப்பிரிக்கால எவனுமே போடுறது இல்ல. மேத்யூ ஷாட் அடிக்கிற 100 மீட்டர் சிக்ஸஸ்லாம் வந்து நீ பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். சில டொமஸ்டிக் இன்னிங்ஸ்லாம் பார்த்திருக்கேன், கண்ணா பின்னா நடிப்பான். I think they are grooming him as a long term replacement for David Warner தான் நினைக்கிறேன். அதனால அவனை டிராப் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல.
அவனை கரெக்ட். டிராப் பண்ண மாட்டாங்க, அதான் கடுப்பு. ஆனா ஐ எம் 100% ஷூர் அவன் அடிப்பான்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்ல. ஐ எம் பார்க்கலாம். டேம் ஷூர் ஷுவரா ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்கு ஷாட் கிட்ட. ஆப்கானிஸ்தானோட ஷோர் ஷாட் சிங்கிள் டிஜிட். அது என்ன நம்பர்னு தெரிஞ்சிச்சு. ஓடிபி 3 டிஜிட் ஓடிபி தான். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அந்த 3 மேட்ச்ல பார்க்கலாம். நான் தான் சொல்றேனே, ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா அடிக்க மாட்டான். ஃபசல் அக்ஸ் வரைக்கும் ஃபுல் லென்த்ல எடுத்துருவான். ஆனா ஃபுல் ரங்காஷ் லென்த் போட்டா நேரா காலி, அவ்வளவுதான். so மேட்ச் ஷாட் ஐ டோன்ட் திங்க் அத இஸ் கோயிங் போட டு. தெரியாது பாஸ். ஆர்ச்சருக்கும் உட்டுக்கும் போட தெரியாது. அவங்க ரிப்கேஜ் உடைக்கிறதுக்கு தான் தெரியும். மேட்ச் ஆட்டுக்குலாம் ரிப்கேஜுக்கு போட்டோன்னா தூக்கி வெளில அடிச்சிருவாங்க கிரவுண்ட் அவுட். சரி, ஓகே, பார்க்கலாம். சண்டை போட்டது போதும். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் டீம். பட் ஐ திங்க் ஒன் ப்ராப்ளம், and of course we spoke about the bowling. It's not that great fast bowling. Zampa seems to be the only reliable bowler. Maybe then Maxwell comes to that list, I would think. அதுக்கப்புறம் இல்ல, you ஐ have திங்க் only நேத்தன் எல்லிஸ் கோஸ் டூ மச் அண்டர் தி ரேடார் தான் தோணுது. நேத்தன் எல்லிஸ் குட் bowler. திங்க் பார்க்கலாம். I think நேத்தன் இந்த எல்லிஸ் ஸ்பென்சர் கண்டிஷன்ஸ்ல ஜான்சன் டீசன்ட் bowler. இந்த கண்டிஷன்ஸ்ல எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு தெரியல, பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இந்த கண்டிஷன்ஸ்ல. ஸோ வி வில் சி. ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் டீம். வில் கவர் ஆப்கானிஸ்தான், த லாஸ்ட் டைம் செமிஃபைனலிஸ்ட் இன் 2024 வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப். ஸோ டார்க் கேன் ஹார்ஸ். தே ரிப்பீட் இட்? ஒரு இது இருந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டுலாம் ரிப்பீட் பண்ணுவாங்கன்னு கவர்ன் சார் பாவம் அன்பார்ச்சுனேட்லி ரூல்ட் அல்லாஹ் அவுட். கசன், ஏன்னா அவனை அல்லாஹ் யாருமே கசன், பார்த்தது அல்லாஹ் இல்ல. ஸோ கசன் ஃபார். அவனுடைய எக்ஸ்பேக்டரா இருந்திருப்பான் பாவம். அவன் ரூல் அவுட் ஆயிட்டான். ஸோ தட் இஸ் தேர். ஸோ எஸ், ஆப்கானிஸ்தான். கௌஷிக். அவன் அவன் எல்லாமே வந்துங்க, தே லுக் வெரி த்ரெட்டனிங். தே லுக் எக்ஸ்ட்ரீம்லி த்ரெட்டனிங்கா இருக்காங்க பாக்குறதுக்கு. இப்ராஹிம் சத்ரான் இஸ் கோயிங் டு ஓபன் வித் ரஹ்மானுல்லா குர்பாஸ். ரஹ்மானுல்லா குர்பாஸ் வந்து என்னதான் ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுறான்னு சொன்னாலும் செம குவாலிட்டியான ஷாட்ஸ் வச்சிருக்கான். பேங்க்ல ரவுண்ட் த கிளாக் வச்சிருக்கான். அரௌண்ட் தி கிரவுண்ட் செம ஷாட்ஸ் வச்சிருக்கான். அண்ட் தே ஆர் கோயிங் டு ஹேவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அஷ்மத்துல்லா ஒமர் சாய் இருக்கான். ராமச்சா சஹீட் ராமச்சா 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 அதான் வர அஷ்மத் சஹிடி இருக்கா, ரஹ்மத் ஷா இருக்கான். ஸோ இவங்க 3 பேர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உனக்கு முகமது நபி, ரஷீத் கானு, ஓமர் சாய் ஓமர் உமா சாயி. ஒமர் சாய் சொன்னேன், அஸ்மத்துல் ஒமர் சாய் சொன்னேனே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முகமது நபி உனக்கு 7ல வந்துருவான். ரஷீத் கான் நம்பர் 8 வந்துருவான். ரஷீத் கான் நம்பர் 8 பேட்டிங் ஆர்டர்ன்றதெல்லாம் கடப்பார பேட்டிங். அதே மாதிரி உனக்கு நூர் அகமது இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹேவ் அ போல். ஏன்னா இன் கேஸ் தட் அல்லாஹ் கசஃபர் இஸ் டெஃபினெட்லி ரூல்ட் அவுட் அண்ட் நூர் அகமது இஸ் அவைலபிள், நூர் அகமது இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹேவ் அ போல். ஃபசல் ஹக் ஃபரூக்கி நியூ பால்ல வந்து ஆஃப் லைட் வந்து அவனை எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்ணா பின்னா அப்படியே பாலை வந்து விட்டு ஆட்டின்னு இருக்கான். இக்ரம் அகில் வில் ஸ்டார்ட் ஆஸ் அ பேக்கப், பட் தட் கேஸ் அ வெரி குட் டேலண்ட். அவன் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. நங்கியால் கரோத்தி மைட் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆஸ் அ பேக்கப். நவீன் சத்ரானா, ஃபரீத் மலிகா, இவங்க 2 பேர்ல யாரை ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலரா. பட் ஃபசலக் ஃபரூக்கி, ரஷீத் கான், முகமது நபி, நூர் அகமத், ஐ திங்க் தே ஹாவ் அ வெரி வெரி குட் bowling அட்டாக். அதை விட முக்கியம் அவங்க டாப் 5ல டெஃபினட்டா ஒரு பேட்ஸ்மேன் இஸ் கோயிங் டு கோ வெரி பிக் இன் திஸ் டோர்னமெண்ட் எனக்கு தோணுது. இது ரெண்டு இதுல மெயின் இன்ட்ரெஸ்டிங். பாயிண்ட் இந்த குல்பதீன் நாயிப் வந்து ஐஎல் T20லயும் சம ஃபார்ம். பிளஸ் ஐ திங்க் அவனும் வந்து நல்ல ஆடிஷனா இருப்பான். இதுல அவன் பேரை மிஸ் பண்ணிட்டேன், யாரையும் மிஸ் பண்ணனே நினைச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலி நான் குல்பதீன் ஆப்கானிஸ்தான் நாயிப் சொன்னேன். ஒரு ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணது. அந்த இப்ராஹிம் ஜட்ரான் தான் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவான் கிவன் தி கரெக்ட். ஃபார்ம். ஐ மீன் அவன் எவ்வளவு ஆப்கானிஸ்தான் பண்ணியிருக்கான்றது. அந்த அட்டல் ஆடுவாங்களா அப்படின்றது மட்டும்தான். அது அட்டல் செம்மையா ஆடுறான், பட் டூ ஆடின்னு தான் தோணுது. நீங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனுக்காக ட்ரை பண்ணலாம், பட் இப்ராஹிம் ஜட்ரான் ப்ரூவன் கமாடிட்டி. இல்ல, அதாவது இது வந்து 2-3 இக்ரம் விஷயம் இருக்கு. அகில் ஒன்னு வந்து நபியோட லாஸ்ட் டோர்னமெண்ட். ஸோ ஐ திங்க் தே வில் வாண்ட் டு சார்ட் ஆஃப் கிவ் அ குட் ஃபேர்வெல் ஃபார் ஹிம். ஸோ அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இன்னொரு 2 இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா, 2023 வேர்ல்டு கப் அப்புறம் Afghanistan is the only team which has won all the ODI series which they have played. They have played some 5 or 6 series, of course, but include South Africa and a couple of other teams. They won all the ODI series which they have played. இன்னொன்னு வந்து நீ வந்து we are talking about their bowling. Yes, I understand ஃபரூக்கி, நூர் அகமது, ரஷீத் கான், முகமது நபி இருக்கான்னு சொல்றோம். பட் அவங்களோட பேட்டிங்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட்டீஸ் ஆஃப்டர் தட் சாலிட் ஓப்பனிங் ஆஃப் ஜத்ரான் அண்ட் குர்பாஸ், their middle order is the middle order which has scored them at a lowest run rate in the 2023 World Cupல. பார்த்தேன்னா அவங்க ஸ்ட்ரைக் ரேட் இஸ் சம்திங் which pulling them down. இந்த ரஹ்மத்ஷாலாம் வந்து எந்த அளவுக்கு ரஹ்மத்ஷா கேப்டன் அண்ட் ஒமர் சாய் 3 பேருமே வந்து ஒரு மாதிரி they don't have the second gear.
ஸோ அது how much it is going to affect themன்றத பார்க்கணும். See உனக்கு வந்து 250 270 விக்கெட்னா it might be more apt for them, but இந்த ஹைவேஸ்ல how effective they will be we need to see. ஒன் பாயிண்ட், நீ லாஸ்ட் 1.5 இயர்ஸ்ல டெஃபினட்டா ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டை க்ளோஸா ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு எனக்கு கிளியரா தெரியுது. ஏன்னா நீங்க 3 பேருக்கு டபுள் கியர் இல்லைன்னு சொன்னேன். ஐ எம் வெரி சாரி. ஆஃப் லேட்டா அஷ்மத்துல்லா உமர்சாயோட செகண்ட் கியரை நீ பார்க்கல. அவன் அடிக்கிற சிக்ஸஸ் எப்படி தெரியுமா அடிக்கிறான்? பொலாட் மேலாம் அடிக்க மாட்டான். ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா கவர் மேல சிக்ஸ் அடிக்கிறான் ஸ்பின்னரை. சரியா? ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா கவர்ல வந்து சும்மா டைம் பண்ணி சிக்ஸ் அடிச்சுட்டு இருக்கான். சேம் வித் அஷ்மத்துல்லா ஷஹீடி. அஷ்மத்துல்லா ஷஹீடியும் உமர்சாயும் அவங்களோட செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ற விதம் வந்து அன்பிலீவபிளா இருக்கு. இன்கேஸ் வென் யூ சே ரவ்மத் ஷா, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ஹி டசன்ட் ஹேவ் அ செகண்ட் கியர். அவன் வந்து ப்ராப்பரா அந்த ஆங்கர் ரோல். பட் உமர்சாயோட டபுள் கியர் வந்து நான் ரீசெண்டா பார்த்தேன், அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல பார்த்தேன். வேற மாதிரி கேம் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கான். அவனோட ஹார்ட் ஹிட்டிங் ரேஞ்சஸ் டெவலப் ஆயிருக்கு. டாப் ஹேண்ட்ல சிக்ஸஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான், விச் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரிலி டேஞ்சர் சைன்ஸ் ஃபார் ஆப்பனன்ட்ஸ். பாட்டம் ஹேண்ட் சிக்ஸஸ்ல நீ கேன் ஸ்டில் சே நீ பாலை திருப்பலாம், நல்லா ஃபிளைட்டை போட்டு எடுக்கலாம், அவனை டிரைவ் பண்ணலான்னு. டாப் ஹேண்ட்ல சிக்ஸ் அடிக்கிற பேட்ஸ்மேன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் டு ஆப்பனன்ட்ஸ். இல்ல இந்த ராமத் ஷாவும் ஷஹீடியும் ஸ்ட்ரைக் ரேட் கம்மின்னு பேசுறதுல ஐ திங்க் அது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பர்ஃபெக்ட்டா காம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு தான் ஐ திங்க். பிகாஸ் அவங்க 2023க்கும் சேர்த்து அவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கா ஆடுறாங்க. அவங்க வந்து 320 325 அதெல்லாம் வந்து அவங்க ட்ரையே பண்ண போறது இல்ல. தே ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு கோ 280 290. அதை வச்சு ரஷீத் கான், நூர் அஹமத், அதுவும் ஆட போறது இங்கிலாந்து ஆஸ்திரேலியாலாம். 290 அடிச்சா சான்ஸே கிடையாது. 290 அடிச்சா இம்பாசிபிள் திருப்பி சேஸ் பண்ணுறது. மறுபடியும் மேட்ச் வந்து 200 அடிக்கணும். ஸோ 200 220க்கு மேல கொடுத்தாலே கொஞ்சம் கஷ்டம். 280 290 அடிச்சா ரூல்ட் அவுட். லெட் மீ மேக் இட் வெரி வெரி கிளியர். நான் ஆல்ரெடி சொன்ன ப்ரிவ்யூல வந்து ஐ ஸ்போக் சோ ஹை அபவுட் நியூசிலாந்து. இன் கேஸ் இஃப் ஆப்கானிஸ்தான் மேனேஜ் டு பிரீச் 265 இன் தர் இன்னிங்ஸ், அவங்கள செகண்ட் பேட்டிங் ஆட விட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆட விடுவாங்க. ஏன்னா அவனுங்களை ஃபர்ஸ்ட் போலிங் போட விட்டா அவனுங்க ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரிக் த்ரூ பண்ணிட்டாங்கன்னா கேம் ஓவர். ஆப்கானிஸ்தான் 260 பிரீச் பண்ணிட்டாங்கன்னா they will be the first team to qualify from Group D. And அவங்களுமே they always prefer batting first தான். கரெக்ட். பட் ஐ திங்க் ஆப்கானிஸ்தானை இவங்க வந்து குவாலிஃபை. ஆப்கானிஸ்தானை இவங்க கண்டிப்பா ஆப்கானிஸ்தானை சேஸ் தான் பண்ண விடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதான் வந்து சென்சிபிள். அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கே ஆட வைக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மின்ற போது இங்க 11 பேர் வர்சஸ் 2 பேர் வந்து இது பண்ணலாம். 2 vs 11 ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். யாரு 2 vs 11 புரியல எனக்கு அந்த பாயிண்ட். ரெண்டு பேட்ஸ்மேன், இப்ப 2 பேட்ஸ்மேன் வந்து இங்கிலாந்துல ஆடுறாங்க, ஆஸ்திரேலியால ஆடுறாங்கன்னா அவங்க 2 பேருமே ஹாஸ் டு ஸ்டோக் தி பிரஷர். 11 பேர் இருக்கிறதுனால ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருந்தாலும் ஒரு நிறைய பேர் இருக்காங்கன்ற ஒரு இது இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் இருந்ததுன்னா 250 260 இருந்தா கூட ஜாம்பா திடீர்னு உள்ள வந்து 2 விக்கெட் எடுக்கிறான், ரஷீத் திடீர்னு ஒரு 2 விக்கெட் எடுக்கிறான்னா ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் வில் பி அண்டர் பிரஷர். ஆப்கானிஸ்தானை சேஸ் பண்ண வைக்கிறதா ஐ திங்க் இஃப் டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஃபர்ஸ்ட்லன்றதுல டவுட்டே இல்லை. இன்னொரு பாயிண்ட் தட் இஸ் டு பி நோட்டட் விச் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் அஸ்மத்துல்லா உமர்சாய் at 5, குல்பதீன் நைப் who can bat at a very good strike rate at 6, Mohammad Nabi at 7, Rashid Khan at 8, solid 5 6 7 8. 2 பேரு ஷஹீடி அண்ட் ராமத் ஷா டு 20-30 கன்சாலிடேட் பண்றதுக்கு, ஓபனிங் நல்லா ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு, குர்பாஸ் அச்சி ஆடுற, சட்ரான் தட்டி ஆடுறதுக்கு ஐ திங்க் ஒரு சாம்பியன்ஷிப் சைடுக்கான எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கு. அங்க போய் கரெக்டா பண்ணாங்கன்னா, அந்த பிரஷரை சோக் பண்ணி ஆடினாங்கன்னா ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் இஸ் கோயிங் டு கோ டு செமிஃபைனல்ஸ். எனக்கு தெரியலடா. ஐ ஃபீல் லைக் ஆப்கானிஸ்தான் இஸ் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃப்ரம் தட் குரூப். Interesting. So we'll see. So we'll cover England and South Africa in the next video. So thank you viewers. Thank you for your time. If you like the content, please do like, comment and subscribe. Follow Beyond Boundary. Thank you. Signing off. Bye. Papo. Right.